இவ்வளவு நாளா நான் பூ விக்கிறேன், என்ன கவனிக்க மாட்டேங்கிறீங்களேன்னு குறப்பட்டுக்கிட்டு இல்ல, இன்னைக்கு தான் கவனிக்கிறதுக்கு நேரம் வந்திருக்கு. ஆமா, நீ என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையே. புரியலையா? இனிமே தினம் தினம் ரோஜா பூ, மல்லிகைப்பூ, கனகாம்பரப்பூ எல்லா பூவும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் இதெல்லாம் நீ தலையில வச்சுக்க போறியா? நான் என்ன பொம்பளையா பூவை தலையில வச்சுக்க? யாரு கண்டாங்க? பொம்பளைங்க போடுற சவுக்க துணியில ஆம்பளைங்க தட்டை வச்சு போட்டுக்கிறாங்களே, ஒருவேளை கொண்டையும் போட்டு பூ வச்சுக்க போறியான்னு தான் கேட்டேன். நீ அதிகமா பேசுறேன். நான் பூ வாங்குறது யாருக்கு தெரியுமா? என் காதலிக்காக. காதலியா? ஆமா. அது யாரு? ஒருத்தர் இருக்க நட்டு வாரி. அவ பேர் என்ன தெரியுமா? லில்லி. லில்லியா? ஆமா. நான் கல்யாணம் கட்டிக்கிட்டா அவளைத்தான் கட்டிக்குவேன். பூவெல்லாம் கொடு, எனக்கா எனக்கு காதலி காத்துக்கிட்டு இருப்பான். ஏங்க இந்த மாதிரி எத்தனை நாளா நடக்குது? கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டு வருது. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? பள்ளிக்கிட்ட பேசுறேன். ஏன் இன்னொருத்தி பத்தி என்கிட்டே பேசுறியா நீ? நான் யாருக்கிட்டையும் பேசுறேன். சீக்கிரம் பூவை கொடு. போய் உன் லில்லிக்கிட்டே வாங்கிக்க. வாங்கிட்டுமா? வாங்கிக்க. லில்லிக்கிட்டே போய் வாங்கிட்டுமா? அரைச்சா போ வாங்கிக்க. வாங்கிக்க போய். லில்லி. என்னது? ஆமா, நீ தான் லில்லி. பள்ளிங்கிற பேரு கர்நாடகமா இருக்குன்னு லில்லின்னு மாத்தி வச்சுட்டேன். யாருக்கிட்ட போய் சொல்றேன்? நீ யாரையோ தேடித்தான் வந்திருக்கிற. இப்ப பூக்காரின்னு கூப்பிட்டு வந்து இல்ல, நான் என்ன கூட தூக்கிட்டு வந்தேன். சும்மா தானே வந்தேன். கூட கணக்குதுன்னு நினைச்சு இருக்கிற பூவெல்லாம் தரையில வச்சுட்டு வச்சாக்குன்னு நினைச்சிட்டேன் நானு. கூட கணக்குதுன்னு சொல்ற பொம்பளை மையா இருக்கா? ஏன் இல்ல, கூந்தல் கணக்குன்னு நினைச்சு தலைய வெட்டி காப்பு வச்சுக்கிற பொம்பளை எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா? என் கூடமா காமிக்கிறேன். அது போட்டேன். என்னைக்கும் இல்லாத இன்னைக்கு இவ்வளவு பூவை தலையில வச்சுட்டு வந்த. அதுவா, வெயில் அதிகமா இருக்கு, தொப்பிக்கு பதிலா இதே பூந்தொப்பி ஆக்கிட்டேன். நல்ல வேலை தலையில பூந்தோட்டம் போடாம இருந்தியே. அது இருக்கட்டும். ஆமா, நீ ஏன் என்னைய தெரியுற? அது உனக்கு புரியாது. கொஞ்ச நாள் போட்டு அது போட்டோம். இப்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, காடு சுத்தி பாக்குறதுக்கு உங்க அக்கா கூட போறியா நீ? ஆமா, அதுக்கு தானே வந்திருக்கிறேன். போக வேண்டாம், என் கூட வா. உங்க அக்கா பாக்குற மிருகங்களை விட கொடுமையான மிருகங்களா, அதிசயமான மிருகங்களா நான் காட்டுறேன். யானை, புலி, சிங்கம், கரடி, குரங்கு, மந்தி. மந்தி வேண்டாம், அதை நான் பாத்துட்டேன். எங்க பார்த்தேன்? இங்கதான் பாக்குறேன். இங்க. சரி, பரவாயில்ல. பாக்கி மிருகங்கள்லாம் பாக்கணும்ல. ஆமா, ஏங்க நான் மந்தின்னு சொன்னேன், உனக்கு கோவம் இல்ல? எப்ப சொன்ன? இப்ப சொன்னேன். சொன்னியா? என் காதுல மன்மதன்னு விழுந்தது. எனக்கு மட்டும் இல்ல, பொதுவா காதல்ல ஈடுபட்டவங்களுக்கு கண்ணும் காது கொஞ்சம் ராங்க. சங்கர், ஐயா கூப்பிட்டீங்களாமா? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் இரு. லீலா, இதோ வந்துட்டே. சங்கர், லீலா சிங்கபாலம் ஜமீன்தார் மகா. அது நம்ம எஸ்டேட் சுத்தி பார்க்கறதுக்காக வந்திருக்கு. அதனுடைய ஆசையும் முயற்சியையும் நிறைவேற்றி வைக்க வேண்டியது நம்ம கடமை. அதுக்கு எந்த விதமான பங்கமும் வரக்கூடாது. அதனால நீ, ஐயா, நான் பயங்காரன், இந்த மாதிரியான காரியத்தை செய்து முடிக்கணுமானா நம்ம எஸ்டேட்ல ஒன்ன தவிர வேற யாரும் இல்லை. இப்பவே புறப்படுங்க. ஜாக்கிரதையா போய் சீக்கிரமா வந்து சேருங்க. லீலா, சங்கர் உன்னோட வர்றதை பத்தி உனக்கு ஆட்சேபனை இல்லை? போய் வாங்க. ஒண்ணு சொல்றேம்மா, காட்டுக்குள்ள தனியா போகும்போது அது நல்லா இருக்கு இது நல்லா இருக்குன்னு தனியா போயிடாதம்மா. இல்லம்மா, போய் தர. வள்ளி, வந்துட்டியா? வா, காட்டு சுத்தி பார்க்க போவேன். நான் வரல, எனக்கு ஒரே தலைவலி. ஆமா அம்மா, ஒரே தலை வலி. வலி துடி 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 துடிச்சிருச்சேன். ஏய், போய் சொல்றியா? தலைவலின்னு சொல்ற, இவ்வளவு பூ வச்சிருக்கிய? ஐயா ஐயா ஐயா, அது அலங்காரத்துக்கு வச்சுக்கிற பூ இல்லைங்க. இந்த பச்சைல மூலிகையில பூத்த பூவு நான் தான் பறிச்சு கொடுத்தேன். மூலிகை பூ இது? எனக்கு தெரியாது. இந்த பக்குவத்தை எங்க பாட்டி சொன்னா, நானும் பக்குவமா சொன்னேன், அதுவும் பக்குவமா. நீ கூட வா. அண்ணே 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 அண்ணே, நம்மளை நம்பி வந்துருக்கத நான் டாக்டர் ஒண்ணுமே புரிய மாட்டேன், ஒதுங்க மாட்டேங்க. இடைஞ்சல் பண்றீங்க. என்ன ஒண்ணு இல்ல, அப்புறமா சொல்றேன். மருந்து மருந்து அது புத்தால் இடைச்சல் கூடாது. ஏங்க, சுயநலத்துக்காக நீ என்ன பாடுபடுற?
என்னுடைய சுயநலத்துக்காக பிற நலத்தை கெடுக்கிறது தான் தப்பு. இப்ப பாரு, அவங்களும் ஒதுங்கிட்டாங்க, நம்மளும் ஒதுங்கிட்டோம், யாருக்கும் தொல்லை இல்லை. இல்லையா? நீ பெரிய ஆளுதான் ஐயா. ரொம்ப தேங்க்ஸ். நோ மென்ஷன் ப்ளீஸ். என்னமோ டக் டக்குன்னு சத்தம் கேக்குது. அட, மரத்தை வெட்ட எதுவும் இருக்கும், நீ வெட்டா. எத்தனை நாளா இந்த வேலை நடக்குது? இது ரொம்ப நாளா நடக்குது. நீ புதுசா வந்திருக்க போல் இருக்கு, அதான் தெரியல. இந்த எஸ்டேட் இப்ப ஏன் அதிகாரத்தில் இருக்கு? இனிமே நீங்க இந்த மாதிரி அக்கிரமம் செய்தா நான் அனுமதிக்க மாட்டேன். ஜாக்கிரதைடா, ஜாக்கிரதை. ஆமா. இனிமேல் என்னுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு.